வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். விரைவில் உச்சம் தொடும் தேங்காய் விலை, அரசிற்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை. உலக நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் மையமாக இலங்கை மாறும், அமைச்சர் வீத நம்பிக்கை. புலமை பரிசில் பயிற்சி பெறுபவர்கள் விரைவில் வெளியீடு. சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை 300 ரூபாய் வரையில் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜெயந்த சமரகோன் வெளியிட்டுள்ளார். குறைந்தபட்சம் 100 மில்லியன் தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யாவிட்டால் நிலைமை மேலும் மோசடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழில் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை கொள்வனவு செய்வதால் நுகர்விற்கான தேங்காய் 250 முதல் 300 ரூபாவாக உயரும் என அவர் முன்னறிவித்துள்ளார். இதனால் கைத்தொழில் துறைக்காக 100 மில்லியன் தேங்காய்ப்பால், உறைந்த தேங்காய் துருவல் அல்லது துருவிய காய்ந்த தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி 2021ஆம் ஆண்டு மற்றும் 2024க்கு இடையில் நாட்டில் தேங்காய் அறுவடையானது 700 மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்களினால் குறைந்துள்ளதாக, தொடர்ந்து தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் விலை அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அருகிலுள்ள சீனாவின் ஸ்னோபெக் நிறுவனத்தின் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உலக நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் மையமாக மாறும் என்று வெளிவிவகார அமைச்சர் வீத ஹரெத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருளின் சதவீதம் தொடர்பாக சுமார் 1 மாதமாக உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கு முயற்சி செய்யப்படுவதாக கூறினார். மேலும் இந்த உடன்பாடுகள் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்னோபெக் நிறுவனம் எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகளை இறுதி முறையில் தீர்மானிப்பதாகவும், சீன அரசின் ஸ்னோபெக் நிறுவனத்துடன் நிலம் மற்றும் பிற பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேபோன்று உலகின் பல நாடுகள் எரிபொருளை உற்பத்தி செய்யாத நாடுகளாகவே இருக்கின்றன. உதாரணமாக சிங்கப்பூரும் உற்பத்தி செய்யாத நாடாகவே இருந்தாலும் இன்று உலக நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் மையமாக செயல்படுகிறது. அதேபோல் சீனாவின் ஸ்னோபெக் நிறுவனம் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கின்றதன் பின்னர் இலங்கை கூட அந்த வகையில் எரிபொருள் விநியோகமாக மாறும் என்று அமைச்சர் வீத ஹொரெத் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய மேற்கொண்டவாறு கூறினார். புலமை பரிசில் பரீட்சையுடன் ஏற்பட்ட நெருக்கடியினால் பெறுபவர்களை மதிப்பிடுவதை இடைநிறுத்தம் செய்வதாக நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு காரணமாக பெறுபவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.